ஆகுது ப்ரோ. படம் வேற லெவலு. 10 வாட்டி பார்த்தாலும் சலிக்காம பார்க்கலாம். வேற மாதிரி இருக்குது ப்ரோ. 3 மணி நேரம் ஒன்று 6 மணி நேரம் வச்சுனாலும் பார்ப்போம். சரிங்களா? வேற லெவல் தல. வேற மாதிரி தல. சூரதான் பிளாஸ்ட் ப்ரோ. ஐயோ எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது சத்தியமா. செம்மையா இருக்கு படம். இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லை தளபதி. இது நான் எதிர்பார்த்தது ஒன்று. நான் நிஜமா இப்படிலாம் இருக்கும் மூவிலாம் நினச்சி பார்க்கல. எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம தான் வந்தேன். ஆனால் இப்படிலாம் வெங்கட் பிரபு கொடுப்பாரு சத்தியமாக நினச்சி பார்க்கல. கையில் காலில் ஊந்து கும்பிடலாம் அந்த மாதிரி எடுத்திருக்காரு படம். பயங்கர ட்விஸ்ட் இருக்குது. ஃபுல்லாகவே இருக்குது. நான் ஃபுல் படத்தையும் அப்படி தான் பார்த்துருந்தேன். ஃபுல்லாக அப்படி கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃப்லாம் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரில. அழுதுட்டேன் நான் மூவி முடிச்சேன்னு. என்ன இப்போ நம்ம தான் ஜெயித்தோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த த்ரிஷா கேமரோலு, எஸ்கே, தோனி ரெஃபரன்ஸு, தலை நிறைய இருக்குது மூவியில். நிறைய வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். ஒரு வாரத்துக்கும் கிளாப் மூமெண்ட்ஸ் தான். கிளைமேக்ஸ் வேறு லெவலு சொல்கிறேன். அவர் தான் இந்த ஷோ இந்த மொத்த மூவியுமே எடுத்துக்கிறது தான். நான் ஸ்பாய்லர் அலர்ட்டாக கூட இருந்துட்டு போகிறேன். இளைய தளபதி தான் வில்லன் படத்தில். இன்டர்வல்லேருந்து ஒவ்வொரு சீனும் இது வருமா அப்படி தான் இருந்துச்சு. தவிர நான் லாகே இல்லை, எங்கேயுமே இல்லை. சூப்பராக இருக்குது. ஐயோ எனக்கு அழுகையாக வருது. ஆஷிகா சீரியஸாக இந்த மாதிரி நான் மூவி கொடுத்துருப்பாருன்னு நினச்சி பார்க்கல. வெங்கட் பிரபு செம்மையாக இருக்குது. ஆனால் படம் லாஸ்ட்டு அந்த ஒரு 30 நிமிஷம்னா என்னை சீட்டில் உட்காரவே விடல. நான் பாட்டு பைத்தியம் மாதிரி கத்தின்னு இருக்கேன். இன்னும் வேறு லெவல் சத்தியமான அந்த 3 ஹவர் லேக் கீக்கெல்லாம் சொன்னாங்க. ஸ்டார்டிங் அப்போ லேக் ஆகும் பயப்புந்தாங்களே. பயம்லாம் இல்லை. டைம் போனதே அவங்க சொன்ன மாதிரி டைம் போனதே தெரிலண்ணா. ரீசென்சார் பண்ணி திருப்பி 3 மணி நேரமாக மாற்றினாங்க. உங்களுக்கு எங்கேயுமே லேக் ஒரு சொட்டு லேக் இல்லை. ஒரு சீன் கூட அவர் சொன்னார்ல வெங்கட் ஃபோன் எடுக்க கூட வீடியோ கூட எடுக்கல. டைமே இல்லை. அவர் நீங்கள் பாருங்க. நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலைண்ணா. அவர் தான் ப்ரோ மேட்ரு. ஆனால் 2 பேரும் செம்ம அழகாக இருக்காங்க. இன்னொன்று சொல்லணும்னா எல்லாம் விஜய் பற்றி பேசுகிறாங்க. த்ரிஷா பயங்கரமாக இருந்தாங்க ப்ரோ. கதையை சொல்லாதண்ணா. த்ரிஷாலாம் வரல ப்ரோ. த்ரிஷா படமே இல்லை ப்ரோ. த்ரிஷா இன்னும் சொல்ல என்ன பண்ணுறது. நாங்கள் பார்க்கும்போது நான் சத்தியமாக நான் ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கலண்ணா. உண்மையாக ஒரு செகண்ட் கூட இதை நினச்சா ஓ இப்படி இல்லைடா இது இப்படிடா அப்படின்ற மாதிரி எத்தனை போயிட்டாங்க. அதையும் சொல்லிட்டாங்களா வராருன்னு. ஏன்னா இது பண்ணுறாங்க. அது நல்லா இருந்தது. நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் விஜய் ஃபேனா. அவரையும் பிடிக்கும். ஆனால் அவர் தான் தளபதி தான். வேறு யாரும் ஆனால் கலாய்க்கம். அதாவது ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு புது பாட்டுனா அப்படி தானே இருக்கும். விஷுவலாக பார்க்கும்போது இந்த மட்ட பாட்டு உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது டிவியில் போட்டேன். எங்கள் அப்பா சொன்னேன் என்னடா பாட்டு மாத்திரா அப்படின்ட்டாரு. இங்கே விஷுவலை பார்க்க தலைவன் வேறு லெவலில் பண்ணிட்டானா. ப்ரோ அல்டிமேட்டாக இருக்குது ப்ரோ. மஜா ப்ரோ. 100% சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. லாகே தெரியல ப்ரோ. லாஸ்ட் உங்களுக்கு கிளைமேக்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபைட்டில் தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபைட்லேருந்து கண்ணே எடுக்க முடியாது ப்ரோ. அவ்வளோ ஒரு டெடிகேட்டடாக போயிருக்கு ப்ரோ. சீன் எல்லாமே தரமாக இருக்குது ப்ரோ. படம் செதுக்கி இருக்கானுங்க ப்ரோ. ஐயோ கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட் ப்ரோ. அடுத்து இப்போ வந்துட்டு அடுத்து நைட் ஷோ புக் பண்ணிடுறோம் ப்ரோ. பிவிஆரில் அதுக்கு அடுத்து போகிறோம் ப்ரோ. படம் பார்க்கலாம் ப்ரோ. தரமாக 2-3 தடவை பார்க்கலாம் ப்ரோ. அந்த அளவுக்கு நல்லா. அது ரொம்ப அட்டுழியமாக இருக்குது ப்ரோ. தளபதி இளைய தளபதி அந்த சீன் வந்துட்டு வேற லெவலில் இருக்குது ப்ரோ. பட் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது தளபதியை தான் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. நல்லா இருக்கு. மங்காத்தா பிஜிஎம் மட்டும் சொல்கிறேன் ப்ரோ. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. சரியான கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. பர்சனலாக சொன்னால் கடைசி 2 படம் ரொம்ப எதிர்பார்த்து வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த படம் வந்து தரமான படம் ப்ரோ. அதாவது விஜய்க்கு வந்து ஒரு சில டைரக்டர்ஸ் தான் வந்து கரெக்டாக புல் ஆஃப் பண்ணுவாங்க. அவர்கிட்ட இருக்கிற சரக்கை அட்லி மாதிரி அவர்கிட்ட இருக்கிற டான்ஸு, காமெடி, அவரோட ஆக்ஷனு, பெர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் கரெக்டாக புல் பண்ணுற டேரக்டர் சில பேர் தான். அது அட்லி ஒன்று. எனக்கு தெரிஞ்சு அடுத்து நான் பார்த்தது வெங்கட் பிரபு. கரெக்டான காம்பினேஷனில் அதுக்கு மாஸ் வேணுங்கிற இடத்துல மாஸு, கிளாஸான எமோஷன் எல்லாமே பேக்கடாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. அஜித் சாருக்கு வந்து மறக்க முடியாமல் ஒரு படம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படம் விஜய் கண்டிப்பாக அவர் கேரியரில் ஒரு நல்ல படம் இது. அவர் இன்னும் கொஞ்சம் நாளில் படம் நடிக்க போகலன்னு சொல்கிறாரு. பட் மனசு ஏற்றுக்கல. இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து நான் என் ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டு இருந்தேன். இப்படி ஆடுறாரா மனுஷன்
எப்படா இவர் இப்படி விட்டு போகிற பார்க்குறாருன்னு கஷ்டமாக தான் இருக்குது. பட் அது வேற ஒரு தனி கேட்டகரி அது. அதனால் பட் அவர் இன்னும் படம் நடிக்கணும். இது கண்டிப்பாக ஒரு மெமரபிளான ஃபிலிம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க இல்லை அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்க்கலாம். நல்லா ஒருத்தான மகிழ்ச்சி ப்ரோ, படமே மகிழ்ச்சி, மிக மகிழ்ச்சி. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. அழகிய தமிழ் மகன் பார்த்துருக்கீங்களா? பிரசாத் கேரக்டரு அதவே பிச்சுட்டாரு. படமே ப்ரோ அவர் தான் ப்ரோ இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. பயங்கரமாக இருக்குது ப்ரோ, எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இந்த இவங்க போட்ட எஃபெக்ட் கிரெடிட்ஸ்க்காக நம்ம பயங்கரமாக பார்க்கலாம். அவர் சொன்ன எல்லா சர்ப்ரைஸும் இருக்குது. எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள். வேறு என்ஜாய் பண்ணி பார்த்தோம். 3 மணி நேரம் படம் இங்கே லாக் தெரியுதா ப்ரோ? எதுவுமே இல்லை, எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. தளபதி ஃபேனா எனக்கு ஓகே தான். வேறு லெவல். இளைய தளபதி எப்படி ப்ரோ பண்ணியிருக்காரு? இளைய தளபதி வேறு லெவல் பண்ணியிருக்காரு. மாசாக இருக்குது, எல்லாமே ட்விஸ்ட்டாக இருக்குது சீன்லாம். ஸோ நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இதில் வந்து தளபதி வேறு ஒரு வேலையாக போயிருக்காரு. இதை நான் பார்த்துக்கிறேன்னு எஸ்கே சொல்கிற மாதிரி ஒரு டைலாக். ஆமாம், தளபதிக்கு அப்புறம் எஸ்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இல்லை அப்படி இல்லை தலைவே அதான் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன்ஸ். அவ்வளோ. இவனை கலாச்சாங்கல்ல ப்ரோ, மியூசிக் அப்படி ப்ரோ. ஆமாம், மியூசிக்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்குது, பண்ணியிருக்காப்போ தரமாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பர் அருமை. படம் நல்லா இருக்கு, எல்லாம் வந்து பார்க்கலாம். படம் பங்கமாக இருக்குது. எல்லாம் குட் பங்ஸ். நல்ல தலை பயங்கரமாக இருக்குது. தெரிய வருது. சூப்பர், நல்லா இருக்கு. காசி நல்லா இருக்குது. தலைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சீன் மட்டும் நல்லா பிடிச்சிருக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. படம் வந்து உண்மையிலே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இவ்வளோ ஒரு 1 இயருக்குள்ளே இத்தனை கேமியோ, இத்தனை சாங்ஸு, இத்தனை எல்லாமே செட்டப் பண்ணி டிஏஜிங் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அவுட்புட் எல்லாமே நல்லா இருக்குது. உண்மையிலே வெங்கட் பிரபுக்கு ரொம்ப ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் தான் சக்ஸஸ் ஆகும். இப்போ மாநாடே ஒரு லக்கியான சக்ஸஸ் தான் அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெங்கட் பிரபு வந்து ரொம்ப பேர் வந்து வெளியில் வரல. அதுக்கப்புறம் வந்து இப்போ தளபதி கூட ஒரு ஜாயின் பண்ணி ஒரு படம் சூப்பராக கொடுத்துருக்காரு. உண்மையிலே கிரேட்டு. அவர் வெங்கட் பிரபுவை பார்த்தா நான் ஹேட்ஸ்அப் தான். ஆனால் இன்னும் நிறையா வந்து ஒரு சில சஸ்பென்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து உடைக்க விரும்பலை. நிறையா கேமியோ பண்ணியிருக்காங்க. டிஏஜிங்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க, ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க அந்த ட்ரெய்லர் வரும்போதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்ட்டு. பட் வந்து அதுக்கப்புறத்துலேருந்து அவங்களே என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்களா, ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே ரீசெக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் அந்த ஃபேஸ்லாம் கொஞ்சம் லேஸாக மாற்றி எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா அவுட் பண்ணி அது நல்லா இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்தா அது நல்லாயிருக்கும். ஏன்னா அதை சஸ்பென்ஸ் எல்லாம் உடைக்கக்கூடாது, எங்கேயும் உடைக்கக்கூடாது. உடைச்சோன்னா இவங்கெல்லாம் இருக்காங்களா அப்போ என்ன லேட்டாக கூட போய் பார்த்துக்கலாம்னு நினச்சிப்பாங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. படம் சூப்பர் நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, ஒன் டைம் வாட்ச் தான். பரவாயில்ல, நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே வந்து ஒரே ஃபேன் பேஸ் மூவி சொல்லுவாங்க இல்லையா, அதே தான். கிளைமேக்ஸ்லலாம் வரும்போது செம்ம மூமெண்ட்டாக இருந்தது. சொன்னால் தேவையில்லாமல் லீக்ஸ் பண்ணுறாமல் இருக்கு ப்ரோ. மூமெண்ட்டை பாருங்கள், செம்மையாக இருக்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். தலையோட ரெஃபரன்ஸ் அங்கங்கே வருது. கிளைமேக்ஸில் கூட ஒரு டைலாக் ஒன்று வரும். நான் அதை கூட பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. ஃபுல்லாகவே ஒரே ஃபேன் மூவிஸ் தான். சீட்டில் உட்காரவே முடியாது. ஃபுல்லாகவே சின்ன லேக் வந்து நடுவில் அந்த சென்டிமெண்டலாக போகும்போது மட்டும் தான் சின்ன லேக். அது கடையோட பார்க்கும்போது, ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரே கோஸ்போ மூமெண்ட்டாக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நடுவில் அந்த ஃபேன் பேஸ், அந்த ஃபேமிலி அது இதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன லேக் மட்டும் தானே தவிர மற்றபடி சீட்லேயே உட்காரதாவில்ல. ஃபுல்லாக எகிரி குச்சி என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருக்கும். இல்லை 3 மணி நேரம் போன மாதிரியே தெரியவே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, பெருசாக எதுவும் இல்லை. அந்த சின்ன அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் மட்டும் தானே தவிர மற்றபடி எப்படி சொல்கிறது, 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் கூட உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம். தான் தோணுது. மூவி நல்லா இருக்கு.